அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/4/2025 சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திருத்திகை திதி பகல் 1:17 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. அனுஷ நட்சத்திரம் பின்னிரவு 5:55 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சங்கடகர சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. தனிய நாள், சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 4இல் செவ்வாய், சந்திரன் இன்று முழுவதும் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், 7இல் சந்திரன், 11இல் சனி ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஏற்றங்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சூரியன், 11இல் குரு, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும்.
இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், 9இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி ராகு, 10இல் செவ்வாய், 2இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி ராகு, 8இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் செவ்வாய், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 5இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.